வாழ்க வளமுடன். அருட்பெயர் ஆற்றலின் கருணையினால் உங்கள் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு லக்கணத்தை பற்றியும் பார்த்துட்டு இருக்கிறோம். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது மீன லக்கணக்காரர்களை பற்றி. இந்த மீன லக்கணக்காரர்களுக்கு நவ கிரகங்களான இந்த 9 பேரும் எந்தெந்த இடத்துக்கு அமைஞ்சா எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாங்க, இந்த நவகிரகங்கள் எந்த கிரகத்தோடைய சேர்க்கை 2 கிரகம் ஒன்றா சேரும்போது பாவ பலன்கள் தருமா இல்லை தீய பலன்களை தருமா இந்த லக்கணத்துக்கு அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இப்போது இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது 9 பேர் மட்டும்தான். இந்த நவகிரகங்களில் எல்லாமே பாவகிரகம்னு சொல்ல முடியும். இயற்கை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு அப்படிங்கிறவர் கூட ஒரு சில லக்கணங்களுக்கு பாவியாக நின்று வேலை செய்வார். இயற்கையான பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் ஒரு சில லக்கணங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து பொருளாதார செல்வாக்கு கொடுத்துரும். இந்த 9 நவ கிரகங்கள் மூலியமாக தான் நம்ம வாழ்க்கை ஜனனத்திலிருந்து மரணம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த வாழ்க்கையை நடத்துது. சரி, இதோடு இது முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா, பின்னாடி நம்முடைய தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் இப்படி பின்னாடி வகையிலையும் இந்த பிரபஞ்சம் கடைசி வரைக்கும் பின்னாடியிருந்து வந்தது அப்படின்னா, அந்த ஓரறிவு ஜீவராசியிலிருந்து இந்த 6 அறிவு மனிதன் வரைக்கும் இதுக்கு எல்லாமே பிரபஞ்சத்தோடைய அனுகிரகம் கட்டாயம் வேணும். அது மூலிமா வளர்த்தி கொண்டுகிட்டு வந்த இந்த கிரகங்கள் இன்னாருக்கு இன்ன இடத்துல, இந்த நேரத்தில், இந்த லக்கணத்தில், இந்த திதி கரண யோகத்தில் ஒரு ஜனனமாகி இவர் இந்த படிப்பு தான் படிப்பார், இந்த தொழில் தான் செய்வார், இந்த மாதிரி ஒரு ஜாதகம் உள்ள மனைவி தான் இவருக்கு அமையும், இந்த மாதிரி குழந்தைகள் தான் பிறக்கும், அவங்க இந்த மாதிரி வேலைக்கு போவாங்க, இவர் இந்த மாதிரி தொழில் செஞ்சு முன்னேற்றத்தை அடைவார், இவருடைய பொருளாதாரம் எந்த வகையில் உயரும், இவர் அரசியலுக்கு போவாரா இல்லை தனியார் துறையில் வேலை செய்வாரா அப்படிங்கிறது எல்லாமே முடிவு பண்ணுறத இந்த நவகிரகங்கள் தான் மரணம் வரைக்கும். இந்த நவகிரகங்கள் நம்முடைய சொந்தங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நவகிரகங்களுக்குள்ளே உள்ளதான் நாம் இருக்கிறோம். நம்முடைய தாத்தா பாட்டிகள் இருந்திருப்பாங்க. நம்மளுக்கு என்ன படிப்பு படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய கூட அண்ணன், தங்கச்சி இவங்கெல்லாம் திருமணமான மனைவி எந்த இடத்துலேருந்து அமையும், எந்த நட்சத்திரத்தில் அமையணுங்கிறதும், நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆனா பெண்ணான்னு முடிவு பண்ணுறதும், நம்முடைய தொழிலும் வருமானமும் மரணமும், இது எல்லாமே நவகிரகங்கள் ஒரு ஒழுங்கு நிலைக்கு ஏற்ப நீதி நெறி தவறாமல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது யார் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். கடவுள், பிரபஞ்சம், இயற்கை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த 9 பேர்த்த வச்சு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் மாற்றி மாற்றி பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிசயமான ஒன்று. 9 பேர் தான் கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே இந்த 9 நவகிரகங்களுடைய கதிர்வீச்சு பட்டுட்டு இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை மாறாமல் 5 அறிவு ஜீவராசின்னா 5 அறிவு ஜீவராசிக்கு உண்டான குணாம்சம். 12 வருஷம் கழித்து இந்த பூ பூக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி கொடுத்தா அந்த பூவுக்கு? அதுபோல் இந்த டைமில் தான் நம்மளுக்கு திருமணம் நடக்கணும், இந்த டைமில் தான் குழந்தை பிறக்கணும், இந்த டைமில் தான் இவங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்று தான் இந்த கிரகங்கள் மூலிமா. இது நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகத்தினால அவங்க செஞ்ச நல்வினை தீவினை மூலிமா நம்மளுக்கு இந்த கிரகங்கள் மாறி மாறி அமையும். இயற்கையான சுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கூட ஒரு சில ஜாதகங்கள், ஒரு சில லக்கணங்களுக்கு பாவியாக அமைஞ்சிடுறார். பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் ராகு கேதும் மிகப்பெரிய நன்மைகளை செஞ்சு ஒரு சாரரை கோடீஸ்வரன் ஆக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள் மீன லக்கண ஜாதகத்துக்கு எங்கே அமைஞ்சா, எந்த இடத்துக்கு அமைஞ்சா, எந்த கிரகத்துக்கூட சேர்க்கை ஏற்பட்டால் பாவம் அல்லது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பொது பலனாக பார்க்கலாம்.
இது அப்படியே அமைஞ்சாலும் இது எழுத்து மாறாமல் இப்படியே நடந்துருமா அப்படின்னா அவங்களுடைய தசாபுத்திகள் வரணும். ஒரு சாரருக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கூட தன்னுடைய தசாபுத்திகள் வராமல் பலனை அவங்களுக்கு கொடுக்காமையே மாறிப்போகுது. அதே போல் தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் கூட தசாபுத்திகள் வந்தால் மட்டும்தான் தீமை செய்யும். ரொம்ப முக்கியமான ஒன்று இதை தசாபுத்திகள்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கால கணக்கு. இந்த நேரத்துக்கு இன்ன இடத்துல இன்னாருக்கு இவர் மகனாக பிறந்து இந்த தண்டனையை பாவங்களை இல்லை பொருளாதார உயர்வை அடையணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்ட ஒன்று. அப்படி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த நவகிரகங்கள் மீன இலக்கணக்காரர்களுக்கு எந்த இடத்துக்கு அமைஞ்சால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறதுக்கு பொது பலனாக நம்ம பார்க்கலாம். இந்த கிரகங்கள் இப்படி அமைஞ்சால் என்ன பலனை தரும் அப்படிங்கிறத பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய சித்தர்களும் நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அவங்களும் வானியல் சாஸ்திரங்களும் மிக தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பழைய நூட்களில். பின்னாடி வரும்போது அது நல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வந்துட்டுருக்கு. அப்போது அந்த சமயத்தில் நம்ம எழுதப்பட்ட அந்த கவியை பற்றி ஒரு சிறு லைன் மட்டும். மீனவ இலக்கணத்தில் தான் மேலா பிறந்தவர்க்கு சூன சனி புந்தி புகழ் சூரியன் பொன் ஊனமுடன் பாவியான் ஜெய்மதியும் பண்புடைய நல்லவர்கள் கோவு குரு செவ்வாய் கூடில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கூரே நீ மீனத்தில் குழவி தோன்ற கொந்தவனை மாலோடு வெள்ளியாகா அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் சொல்லியிருப்பார். இதன்படி லக்னாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. மீன லக்னத்துக்கு அவர் தான் அதிபதி. இவர் கேந்திராதிபதி என்ற நிலையை அவயோகத்துக்கு வழிவகுத்துருவார். 1-10 உண்டான நாள் இல்லையா, அதனால் கேந்திராதிபதி தோஷம் வாங்குறார். இது ஒரு அவயோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ இருப்பது மிக விசேஷமான ஒரு இடம் சொல்லலாம். அதில் பெரிய பாவங்களை கொடுக்கறது இல்லை. 4, 7, 10 புதன் சுக்கிரன் தொடர்பு இந்த குரு பெற்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரும் பாதிப்புக்கு ஆளாக்கி விடுகிறாங்க இந்த ஜாதகத்தை, மீனலக்கண ஜாதகங்களுக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னாக்கா முழு பாவத்தன்மையும் இவங்க பெற்று அந்த தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த காலங்களில் மாரகம், ஆயுள் பயம், கண்டாதி தோஷம் எந்த விதத்துலேயும் குரு பகவான் தர்றதுக்கு தயங்கிறதே இல்லை இந்த 3 கிரகத்தோடைய சேர்க்கை மூலிமா. அடுத்தது 2-9 செவ்வாய் முழு சுபராகி யோகாதிபதி ஒன்றாலும் தனித்த செவ்வாய் போல அதாவது பெரிய யோகத்தை நம்மளுக்கு தர்றதில்லை. குரு சந்திரனோடு சேரும்போது அவரின் தொடர்பு பெறும்போதும் நல்ல பலன்களை இந்த லக்னத்துக்கு அள்ளி தருவார். இந்த லக்னத்திற்கு கஜகேசரி யோகம், சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் மிக பிரகாசமாக தெரியும். அப்படி ஒரு வேலை அமைஞ்சது அப்படின்னா இந்த லக்னக்காரங்களை தான் அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியசாலிகள்னே சொல்லுவாங்க. இந்த யோகம் இந்த ஜாதகரை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போகும். சரி, இவரோடு சேர்ந்த ராகு கேது நன்மையே கட்டாயம் தரும். ராகு கேது பாவகரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த லக்னத்துக்கு அந்த குருவோடு சேர்ந்த ராகு கேது மிகப்பெரிய நன்மையை தரும்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 3-8 சுக்கிரன் அசுபத்தன்மை பெற்ற பாபியானாலும் கூட இவரோடு சனி, ராகு, கேது, புதன், சூரியன் இணைவு பெறும்போது பயங்கரமான மனோபலம் இழந்த நிலை. அதே சமயம் பீதி, மனம் ஒரு பயத்துக்கு உண்டாகும். தேவையில்லாமல் உடல்நிலையில் பல பாகங்கள் பாதிக்கிறது. ஒரு சோகமான நிலையவே உண்டாக்குறதுல இவங்க மிகப்பெரிய சேர்க்கையாக இந்த சேர்க்கை சொல்லுவாங்க. எந்த சூழ்நிலையிலையும் இந்த தசாபுத்திகள் வந்துருச்சு அப்படின்னா, இந்த சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த தவறுகளை அவங்களுக்கு கொடுக்கறதில்ல கிரகங்கள் தவறுறதே இல்லை. அதே மாதிரி இந்த தனித்த சுக்கிரன் தனி இடத்துல அமைஞ்சு போச்சுன்னு வச்சுங்களேன், பெருசாக ஒன்றும் பாதிப்பு இவங்களுக்கு தர்றதில்லை. ஏன்னா நம்ம 8ஆம் ஆதிபத்தியத்தை வாங்குறாங்க இல்லையா, 3-8 உண்டான ஆதிபத்தியம் வாங்குறதுனால சுக்கிரன் பெரிய பாதிப்பு தனியாக இருந்ததுன்னா தரதில்லை, கூட சேரும்போது தான் பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிறது. இன்னும் இந்த 4-7 புதன் சுக்கிரன் சூரியனோட தொடர்பு பெறும்போது சோதனையான பலன்களே இந்த லக்னங்களை தந்துடுறாரு. தனித்த புதன் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நன்மை, அதில் அவர் குறை வைக்கிறதே இல்லை. செவ்வாய் சந்திரனோடு சேரும்போது மாறுபட்ட பலனை இவங்க தருவாங்க. இவங்களோட சேர்ந்த ராகு கேதிகள் பாதிப்பையே செய்வார்.
ஒரு இடத்துக்கு இவ்வாறாக நன்மை செய்யும், இன்னொரு கிரகத்தோட சேர்க்கையின் போது பாதிப்பு செஞ்சிருது. 5க்குரிய சந்திரன் யாரோடு சேர்ந்தாலும் தனது தசாபுத்தி காலத்தில் பெரும் தவறுகளை பெருசாக ஒன்றும் செய்கிறதில்லை, அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். 6க்குரிய சூரியன் புதன் சனி சுக்கிரனோடு சேர்ந்தால் கட்டாயம் பாதிப்பு தான். ஆனால் அவரே தனித்து 3, 6, 11, 12 இருந்துட்டாருன்னா நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம். இந்த லக்கணத்துக்கு குரு சந்திரன் செவ்வாய் போன்றவர்கள் தனித்து இருந்தார்களே ஆனால் அவர்களுடைய முழு பலனை தர்றதில்லை. அவங்களுடைய காரக பலன் கட்டாயம் கெட்டு போகுதுன்னே சொல்லலாம். இது போல் இன்னும் நிறைய இருக்குது. இந்த மீன லக்கண ஜாதகருக்கு குறைவான ஒரு பலன்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த கிரகத்தோட இணைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, மீன லக்கண ஜாதகருக்கு இந்த நவகிரகங்கள் எந்த விதத்திலையும் பாதிப்புகள் தராமல் நல்ல இடத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் இனி ஜனனமாகக்கூடிய ஜாதகத்திலையும் நல்ல இடத்துல அமையணும் அப்படின்னு சொல்லி கலியுக தெய்வமாகிய ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.